கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட தனியார் கல்லூரி மாணவிகள் கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 1 மணி நேரம் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி சாதனை புரிந்தனர். உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா நோய் தொற்று இந்தியாவிலும் தமிழகத்திலும் அதிக அளவு பரவியிருக்கிறது. கொரோனாவை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் கடுமையாக ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா நோய் குறித்தும் அதனை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை அனைத்து தரப்பு அமைப்புகளும் நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மகளிர் கலைக்கல்லூரியுடன் ஈரோடு சிலம்பம் கமிட்டி மற்றும் நோபல் சாதனை புத்தக நிறுவனம் இணைந்து நடத்திய கொரோனா விழிப்புணர்வுக்கான தொடர் சிலம்பம் சுற்றும் நிகழ்வில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்று தொடர்ந்து 1 மணி நேரம் சிலம்பம் சுற்றி சாதனை புரிந்தனர். இந்த நிகழ்வை நோபல் சாதனை புத்தகத்தின் முகமது சிராஜ் அன்சாரி அங்கீகரித்து சாதனை புரிந்ததற்கான சான்று வழங்கினார். இந்நிகழ்வில் கோபிச்செட்டிப்பாளையம் காவல் துணை கண்காணிப்பாளர் தங்கவேல், தனியார் மகளிர் கலைக்கல்லூரி ஜஹதா லக்ஷ்மணன், தமிழ்நாடு சிலம்பம் கமிட்டி சந்தோஷ்குமார், தேசிய சிலம்பம் கமிட்டி தியாகு உட்பட பலர் கலந்து கொண்டு 1 மணி நேரம் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி மாணவ மாணவிகளை வெகுவாக பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.